உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மார்ச் மாத பலன்கள். அப்ப அந்த மார்ச் மாத பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்காம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி பேசுறதுல கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கும்? அப்போ கும்ப ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போறாங்க. மீனத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க, உங்களுடைய பாக்யாதிபதி. அது போக சூரிய பகவான், புதன் பகவான், ராகு, இது எல்லாமே கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாச கிரக அடைவுகள். அப்ப இந்த மாசத்துல எல்லா கிரகங்களையும் தெளிவாக ஆராய்ந்ததில் என்ன பலன் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்தான். கும்பராசிக்காரங்களே, நீங்கள் நல்ல நிலைக்கு, நல்ல பொசிஷனுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் உங்களுக்கு வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். உங்களுக்கு பாக்யாதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்ச பலம் பெறுகிறார். அப்ப அந்த தனஸ்தானாதிபதி குரு பகவானும் ரிஷபத்துல. அப்போ குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையே மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல உச்சபலமாக இருக்கிறார். மற்ற கிரகங்களை பத்தி அவசியமே இல்லைங்க. உங்களுடைய பாக்யாதிபதி இப்ப தனஸ்தானத்துல உச்சபலம் அடைஞ்சிருக்கிறார். இது ஒண்ணு போதும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு. நீங்க எடுத்த காரியங்கள் அதாவது நிறைவாக நல்ல பலன் கொடுக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தின் மூலியமாக, ஒரு நண்பர்கள் மூலியமாக, ஒரு படித்தவர்கள் அவங்க மூலியமாக, அந்த தொடர்புகளால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்ப வசதியானவங்களோ, நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களோ, நல்ல வேலையில் இருக்கிறவங்களோ, இவங்களுடைய அறிமுகம் இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக இந்த ஸ்தானாதிபதி இப்ப 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் தடை இல்லாமல் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்க, கடனா கொடுத்துருக்கிறீங்க, கடந்த காலத்தில் கேட்டீங்க, எதுவுமே வர்ற மாதிரி தெரியல. அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, கொடுக்குறவர் தான், அவங்களுக்கு சூழ்நிலை நல்லா இல்லை. ஆனா இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வரும். அவங்களுக்கு வந்த பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாமல் அவங்ககிட்ட இருந்து அந்த பணம் நல்லபடியாக வரும். அதுபோக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். அப்ப இதனால வரைக்கும் நீங்க ஜென்ம சனியில் இருந்தீங்க. அந்த ஜென்ம சனியின் பாதிப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஜென்ம சனியினால நீங்க குடும்பத்தையே இழந்தீங்க.
நீங்க நல்லது நினைச்சு எல்லாமே உங்களுக்கு கெட்டதாவே வந்துச்சு. நீங்க யார நல்லவங்கன்னு நினைச்சாலும் அவங்க நல்லவங்க அல்ல. இது மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை சொன்னா ஏராளமாக சொல்லலாம். துரோகம், அவமானம், வம்பு, வழக்கு, இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். ஆனா அது மாதிரிலாம் இருந்து எவ்வளவோ விஷயங்களே, காசு பணத்தை எல்லாத்தையுமே இழந்து இனிமேலாவது நான் நல்ல நிலைமைக்கு வருவனா அப்படின்னு ஒரு மன தைரியத்தோடு இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் கும்பராசி. எவ்வளவு இழந்தாலும் எனக்கு மன தைரியம் இருக்குது. நான் சனியுடைய ஆதிக்கத்துல பிறந்தவன். நான் கண்டிப்பாக சோர்ந்து போக மாட்டேன். நான் எந்திரிச்சு நிற்பேன், நான் சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன், எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கிறீங்க இல்லையா? இதுக்கு நான் உங்களை பாராட்டுறேங்க. கண்டிப்பாக உங்களுடைய தைரியத்தினால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அது மாதிரி இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷன்ல வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில பல குழப்பங்கள் சின்ன பண்ணமாகி சீரழிஞ்சு போயிருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இப்ப நல்லபடியாக, நல்ல சந்தோஷமாக, நல்ல திருப்தியாக வாழக்கூடிய சூழ்நிலை இப்ப வரும். அதுபோக கும்பராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கு அந்த வரன் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே தடுங்கல் பட்டு போயிட்டு இருக்குது. நிச்சயமான கல்யாணம் நின்று போச்சு. மண்டபத்து வரைக்கும் போய் அந்த திருமணம் நடக்கல. இதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க பெத்தவங்களுக்கு. அப்ப இது மாதிரி சூழ்நிலை எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் இனிமேல் யாருக்கும் வராது. அதே சமயத்துல உங்க மக்களுக்கும் நல்ல வரன், நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல வந்தாச்சு. அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ வம்பு, வழக்கு, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். அந்த 8ஆம் இடம் என்பது சோதனை, கடன், பிரச்சனைகள், தலைமறைவு, இது மாதிரி சூழ்நிலை எல்லாத்திலிருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. இதற்கு மேல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. அப்போ கும்பராசியில பிறந்தவங்க, நீங்க வாழ பிறந்தவங்க, நீங்க பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதை போராடி அந்த இடத்தை நீங்க பிடிச்சு அங்க நீங்க ராஜா மாதிரி வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது. இப்ப அந்த சனி பகவானும் இப்ப பயிற்சி ஆறாங்க. அந்த சுக்கிர பகவானும் நல்லா இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானோடு புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி. ஒருத்தருக்கு 5ஆம் இடம் வலுவாக இருந்தாவே அவங்க புகழின் உச்சிக்கு போயிடுவாங்க. எப்படிங்க? புகழின் உச்சிக்கே போயிடுவாங்க. அவங்க யாருமே அவங்கள மதிக்காம இருந்திருந்தாலுமே அந்த 5ஆம் இடத்து அதிபதி வலுப்பெறும் போது கண்டிப்பாக எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடிய டைம் வந்துடும். இப்ப திறமை, புகழ், அவங்க வாழ்க்கையில சந்தோஷம், மன நிம்மதி, எல்லாரும் அவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த பீரியட்ல புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல அட்டகாசமா இருக்கிறார். இது ஒண்ணு போதாதுங்களா? கும்பராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்தாச்சு. நீங்க இருட்டுல இருந்தீங்க, எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருந்தீங்க, வழி தெரியல, திசை தெரியல, திக்கு தெரியல, அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வெளிச்சம் வந்தாச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வீட்டை தான் பார்க்கிறாரு. அப்போ குரு பகவான் ஒரு பக்கம் பார்க்கிறாரு, அந்த 5ஆம் வீட்டு அதிபதி குருடைய வீட்டிலேயே உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அட்டகாசமா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். கண்டிப்பாக அந்த வழியில போய் உங்களுடைய குறைகளை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு நீங்க நல்லபடியாக வாழ்வதற்கு மக்களால், குடும்பத்தால், கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், பணம் சம்பாரிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கிறது. கும்பராசிக்காரங்களே, எங்களுக்கு எந்த கெட்டதுமே இல்லைங்களா அப்படின்னு நினைப்பீங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டதுன்னு பார்த்தோம்னா அப்படி எந்த கெட்டதுன்னு சொல்ற மாதிரி தெரியல. அந்த கேது பகவானையும் குரு பார்த்து அந்த கேது தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியடு உங்களுக்கு அட்டகாசமா இருக்கிறது. எதுவுமே நெகட்டிவ் பலன் சொல்வதற்கே வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பீரியட்ல நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னா இந்த சனி பகவானையே கும்பிடுங்க. குச்சனூருக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பொங்கும் சனி. அந்த குச்சனூருக்கு போங்க, சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து நீங்கள் படிப்படியாக உயர்வீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பாருங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்பது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது, உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது. அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு மார்ச் மாத பலன்களை பேச போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ பேசக்கூடிய ராசியாகப்பட்டது விருச்சக ராசி. இப்போ விருச்சக ராசிக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்கும், இதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் நேயர்கள் எல்லாருமே இது ரொம்பவுமே துல்லியமாக கணித்து உங்களுக்காக இந்த பதிவை நாம் வெளியிடுறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில் கேது பகவான். இப்போ கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா மார்ச் 29 பெயர்ச்சியாகி மேனத்துக்கு போயிடுவார். அதுபோக மேனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானும் மார்ச் மாதம் 15 பெயர்ச்சியாகி மேனத்துக்கு போயிடுவார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக அடைவுகள் இதுதான். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் விருச்சிக ராசிக்கு நல்ல பலன் கிடைக்குமா, நாங்கள் ஏதாவது செய்யலாமா, செஞ்சு அதில் நாங்கள் லாபத்தை அனுபவிப்போமா, இல்லை நஷ்டத்தை அனுபவிப்போமா, ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா, வேண்டாமா, திருமணம் செய்யலாமா, திருமணத்துக்குண்டான முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா, எங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இது மாதிரி எத்தனையோ கேள்விகளை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. அப்போ இந்த பதிவின் மூலியமாக இந்த மாதமாவது நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு நீங்க பார்க்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் சூப்பரா இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிரகங்கள் அருமையா அமைஞ்சிருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கணும். அந்த 5ஆம் இடமும் திரிகோண ஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கணும் அப்படின்னா அந்த 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ரிஷபத்துல கிரக பருவத்தினா இருக்கிறாங்க. இது அட்டகாசமான யோகம். இது போக ராகு பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறாங்க, சூரிய பகவான் இருக்கிறாங்க. இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்ப அந்த 5ஆம் இடம் வலுப்பெற்றதால், அந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆனதால் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். வம்பு வழக்கு கண்டிப்பாக தீரும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி,
இது மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்குது தீருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல தீரும். ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இது போக அந்த 5ஆம் இடம் வலு பெற்றதால் விருச்சக ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அந்த அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய என்ன திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கு இப்போ அருமையான அட்டகாசமான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் மெல்ல மெல்லமாக மேல வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கலைத்திறமை இருந்தாலும் சரி, படிச்சு வேலை கிடைக்காம இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டே இருக்குது, எனக்கு பிசினஸ் சரியா அமையல, எனக்கு வியாபாரம் சரியாக அமையல, நான் போட்ட முதல் எல்லாமே எடுக்க முடியல, இது மாதிரி பிரச்சனைகளோ குழப்பத்தோட நீங்க ரன்னிங்கில் இருந்தா கூட அந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். இது போக இப்போ நீங்க ஒரு பிசினஸ்க்கு லோன் போடுறீங்க, அந்த லோன் கண்டிப்பா கிடைக்குமா? இப்போ கடந்த காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனையினால ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த லோன் கிடைக்காமையே தடுங்கலாயிட்டே போயிட்டு இருக்குது. இந்த பீரியட்ல நீங்க லோன் போடுங்க, கண்டிப்பாக அந்த லோன் சக்சஸ் ஆகும். அப்போ இந்த பீரியட்ல வாங்கக்கூடிய அந்த கடனால் நீங்க கடனையும் கட்டிடுவீங்க, அந்த கடன்ல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதுல சம்பாரிச்சு இந்த லோனையும் நல்ல முறையா கட்டுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே வளர்ச்சி தான். விருச்சிக ராசிக்காரங்களே, நான் சொல்றது புரியுதுங்களா? கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல வளர்ச்சி தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஸ்ட்ராங்கா எடுங்க, நம்பிக்கையோடு எடுங்க, தைரியமாக எடுங்க அப்படின்னு நான் இந்த பதிவின் மூலியமாக ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இது போக உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், கரெக்ட் தானே? அந்த ராசி அதிபதி இப்ப எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த புதன் எங்க இருக்கிறாரு? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் அந்த புதன் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்ப உங்க ராசிநாதன் நின்ன ஸ்தானமும் நல்ல வலுவா இருக்குது. அப்ப அந்த ராசிநாதனால கண்டிப்பாக அந்த ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அந்த முயற்சிகளுக்கு பலம் கிடைக்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு நல்ல வேகம் வரும், நல்ல உற்சாகம் வரும், எதையுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. சூரியனுடைய பார்வை, ராகுவுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய பார்வை, புதனுடைய பார்வை எல்லாமே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வந்து லாபஸ்தானம். நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்தின் மூலியமாக நம்ம வந்து ஒரு லாபத்தை தான் எடுத்துட்டு வரணும். அப்ப அந்த லாபம் இதுவரைக்கும் நம்ம எடுத்துட்டு வந்தோமா அப்படின்னா இதுவரைக்கும் 10ம் 10ஆமலும் 8யும் 8ஆமலும் நாம வந்து கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தோம். அந்த குழப்பம் எல்லாமே இப்பொழுது நீங்கி அந்த 11ஆம் இடத்தை இந்த கிரகங்கள் எல்லாமே பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப இந்த பீரியட்ல வந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பேசுறதுல கொஞ்சம் வேகமும் இருக்கும். நீங்க வந்து முடிவெடுக்கிறதுங்கிறது சடார்படான்னு எடுத்துருவீங்க.
அந்த முடிவு அப்படி எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நிதானமாக இருந்து முடிவெடுப்பது நல்ல விஷயம். அப்போ இப்போ விருச்சிக ராசினா அதுல விசாக நட்சத்திரமும் இருக்குது. அந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு வந்து தடை இல்லாமல் எல்லா காரியமும் கண்டிப்பாக நடக்கும். நீங்க ஸ்கூல் சம்மந்தப்பட்டதோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதோ ஒரு பிரின்சிபாலா இருக்கிறீங்க, இது மாதிரி ஒரு பேங்க்ல இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவானும் இந்த மாச கடைசியில 29ஆம் தேதி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சனி பகவானுடைய அனுக்கிரகமும் நல்லா இருக்குது. அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பீரியட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதுபோக கேட்டை நட்சத்திரம். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனும் எப்படி இருக்கிறாங்க, நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. இதனால விருச்சக ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லா இருக்குது. இதுல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு போகிறதோ இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்புல அவங்க வந்து நல்ல மார்க் வாங்கணும், அவங்க எதிர்பார்த்த காலேஜுக்கு போகணும், இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்போ அந்த படிப்பை கவனமாக நீங்க படிங்க. அந்த படிப்புல நீங்க எதிர்பார்த்த உயர் கல்வி, அதாவது உயர்ந்த மார்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிசி எழுதுறவங்க, அந்த ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்களும் நல்லபடியாக இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த பீரியட்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த முருகரை, திருச்செந்தூர் முருகரை கண்டிப்பாக வணங்கி வாங்க. டைம் இருந்தா ஒரு முறை அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில முருகர் கோயில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அந்த முருகருடைய அந்த தரிசனம் இந்த பீரியட்ல உங்களுக்கு தேவை. இதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா அதுக்கு முன்னாடி கும்பிட்டுருக்கலாம், அது முக்கியம் இல்லை. இந்த பீரியட்ல அந்த முருகருடைய தரிசனம் உங்களுக்கு தேவை. முயற்சி பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு மார்ச் மாத பலன்களை பத்தி பேசுறோம். தொடர்ந்து எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இறுதி ராசியாக மீன ராசி. அப்ப அந்த மீன ராசிக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாண்ட மார்ச் மாதத்துல மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறாங்க, சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் மீனத்துக்கே வந்துருவாங்க. இது போக புதன் பகவானும் மீனத்திலே இருக்கிறாங்க. மீனத்திலிருந்து 3ஆம் இடத்துல ரிஷபத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கே வந்துடுறாங்க. அப்ப மீனத்துக்கு இந்த மாதத்துல என்ன பலன் சொல்ல போறோம் அப்படின்னா, குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் மீனராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த பீரியட்ல அட்டகாசமான அருமையாக கிரக அடைவுகள் நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த மாசத்துல பலன் சொல்லணும் அப்படின்னா
70-80% பலன் மீனராசி ஆகிய உங்களுக்கு நல்லவையாக அமைந்திருக்கிறது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல, அந்த 3ஆம் இடத்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில உச்ச பலம். இதுவே ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் உங்களுடைய ராசியில உச்சமாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க மீனராசிக்காரங்களே. அப்ப சுக்கிரன் உங்க ராசியில உச்சம் ஆகும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு பெண்களால் ஆதாயம் பெறக்கூடிய மாதம், பெண்களால் யோகம் வரக்கூடிய மாதம், அதே பெண்களால உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக சீரமைக்கக்கூடிய மாதம். அப்போ பெண்கள்னால இந்த பீரியட்ல மீன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகம். அதே சமயத்தில் ஒரு பெண்ணை நீங்க ஆசைப்படுறீங்க, அந்த பெண்ணுகிட்ட கிரீன் சிக்னல் வரும், அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல காதல் கல்யாணங்கள் இந்த பீரியட்ல அட்டகாசமாக அருமையாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது எல்லாமே உங்க காதலுக்கு எதுவுமே தடையாகவும் இருக்காது. இது போக இப்போ மீனராசியில் பிறந்த பெண்களால், அதாவது மனைவியால் கணவனுக்கு இந்த பீரியட்ல யோகம். அப்ப கண்டிப்பாக இந்த பீரியட்ல மனைவி பேச்சை கொஞ்சமாவது கேளுங்க மீனராசிக்காரங்களே. அப்படி மனைவி பேச்சை கேட்டால் நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை அடைய போகிறீர்கள். உங்க குடும்பத்துடைய கஷ்டம் தீரப்போகுது, உங்களுக்கு லாபம் வரப்போகிறது. உங்க மனைவி ஒரு பிசினஸ் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க பிசினஸ் இந்த பீரியட்ல செய்யறோம்னு கேட்டாலும், அந்த பிசினஸை அதிகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டாலும், அந்த பிசினஸ்ல ஏதாவது பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் ஒத்துப்போங்க. அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய பொசிஷன் மாறும். அப்போ உங்களுடைய கடனை அடைப்பீங்க, அந்த கடன்ல இருந்து வெளியில வருவீங்க, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அது போக மீனராசியில பிறந்தவங்க அவங்களுடைய மக்களுக்கு இப்ப திருமணம் செய்வதற்குண்டான ஒரு மகத்தான டைம், ஒரு அட்டகாசமான டைம். இந்த டயத்துல உங்களுடைய மக்களுக்கு கடந்த காலத்துல தடைப்பட்டுச்சு, வாழ்க்கை அமைய வேண்டிய வாழ்க்கை அமையாம போச்சு, மண்டபத்து வரைக்கும் போய் எல்லாமே தடுங்கலை போச்சு, பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையல. இது மாதிரி எது நடந்திருந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கே நினைங்க. இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு உங்க மக்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இப்ப போய் பொண்ணு பாருங்க, பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும், மாப்பிள்ளையும் பிடிக்கும் பொண்ணையும் பிடிக்கும், அவங்க 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும், இது உறுதி. அது போக இந்த பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள், மீனராசிக்கார குடும்பத்துல மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் பிரிவு நோக்கியெல்லாம் போயிருப்பாங்க, ஒரு சிலர் பிரிஞ்சே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேருவதற்குண்டான ஒரு அருமையான அற்புதமான டைம். மீனராசிக்காரங்களே, நான் கேட்கும் போது நீ கண்டிப்பா சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீ கமெண்ட்ல கூட நீங்க எழுதுவீங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணுங்க, ஒரு முடிவெடுங்க, அது நல்லதா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது அழகா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு தாய் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. இது 3மே உங்களுக்கு இப்போ இந்த பீரியட்ல பிளஸ். அம்மாவோட சண்டை சச்சரவு வாக்குவாதம், அம்மாவுக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால் இந்த பீரியட்ல அது எல்லாமே தீர்ந்து
ஒரு நல்ல உறவு கிடைக்கும். அதுபோக கார் வாங்கணுமா, தாராளமாக வாங்கலாம். வண்டி வாங்கணுமா, தாராளமாக வாங்கலாம். விலை உயர்ந்த கார் வாங்கணுமா, கண்டிப்பா இந்த பீரியட்ல வாங்குவீங்க. ஏன் இந்த பீரியட்ல ஹெலிகாப்டரே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான டைம் தான் இப்போ. கனரக வாகனங்கள், உங்களுடைய பிசினஸுக்கு பயன்படக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்கலாம். அதுபோக சொத்து, பூமி, பூமி இருக்கு பூமி, பூமி இல்லாதவங்களுக்கும் இந்த பீரியட்ல பூமி, வீடு கட்டுவதற்கு இடம், வீடு எல்லாமே கண்டிப்பா அமையும். உங்களால் நம்ப முடியலைங்களா? கண்டிப்பா இதை நீங்க நம்பியே ஆகணும். இது நடந்தே தீரும், உறுதியாக நடக்கும். அப்ப இது போக உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுடைய தன ஸ்தானாதிபதி, உங்களுடைய பாக்யாதிபதியும் செவ்வாய். அவரும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தனாதிபதி உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க எந்த தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, கலைத்தொழில், பொண்ணு, ஆபரணங்கள், தங்கம், வைரம், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க, ஒரு கிளாத் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்க, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல இருந்து அந்த பிஸ்னஸுக்கு உயிர் பிடிக்கும். நீங்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். இது எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ 7 சனி வந்துருச்சே அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீனராசிக்காரங்களே, உங்களுக்கு அந்த பயம் மனசுல ஒரு ஓரமா இருக்குது. அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ராசியில போரட்டாதி நட்சத்திரம், குருடைய நட்சத்திரம் இருக்குங்களா, அந்த குரு பகவானும் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணங்கள் நடக்கும், கூட்டு பிசினஸ் நல்லா இருக்கும், இடம் விட்டு இடம் மாறி போவீங்க, வெளிநாட்டில் நல்லபடியாக செட்டில் ஆவீங்க. இது போக ரேவதி நட்சத்திரம், புதன் பகவான் நட்சத்திரம், 4, 7 கூடிய நட்சத்திரம். அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியில நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போறவங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க, அந்த வெளிநாட்டில் இருந்தா அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க, அந்த நாட்டில் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான டைம். நீங்க எந்த முயற்சி வேணா பண்ணலாம், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, அது போக பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஜப்பான், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுபோக உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவானால சில தடைகள் வரும், ஆனால் ஏமாற்றம் வராது. அப்போ அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர்றாருன்னா நீங்கள் நேர்மையான வழியில் போங்க, நேர்மையான தொழில் செய்யுங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு தடுங்களும் வராது, நல்லா இருப்பீங்க. அந்த சனி பகவான் நட்சத்திரமாகப்பட்டது இப்போ உங்கள் ராசிக்கு வர்றதுனால உங்கள் ராசியில் இருக்கிறவங்க நேர்மையாக இருங்க. கண்டிப்பாக யாரையுமே ஏமாத்தாமல், யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாமல், யார்கிட்டயே கடன் வாங்கி கொடுக்கணும் சொல்லியிருந்தீங்கன்னா அதே கண்டிப்பாக கொடுத்துட்டு நல்லபடியாக இருங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுக்கு இந்த பீரியட்ல ஏதாவது கெடுதல் சொல்றதுக்கு இருக்குதா அப்படின்னா சனி பகவானை தவிர வேறு எந்த கிரகங்கள்னாலையும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. அதனால நீங்க சனி பகவானை கும்பிட்டு வாங்க. அந்த சனி பகவான் குச்சனூர் போய் அந்த சனி பகவானை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, மேலும் மேலும் வளருவீங்க, சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே, 70 வயசு ஆகுது, 80 வயசு ஆகுதுன்னா உடல் பிணைப்பீடுகள் வரும் போகும். ஆனால் இதனால் ஏதாவது பெரிய பாதிப்புகள் வந்துடுமா அப்படின்னா எதுவுமே வராது, நல்லா இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த சனியினால் ஏதாவது தடங்கல் வருமா, நம்ம நினைச்ச படிப்பை படிக்க முடியாமல் போயிருமா, நமக்கு நல்ல மார்க் வராதா,
அதில் இதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதனால் நல்ல படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க, நீங்கள் நினச்ச இடத்துல சேருவீங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் அதை பாஸ் பண்ணுவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும், அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அதையும் ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரர்கள், எனக்கு பிடித்த மகத்தான மகர ராசிக்காரர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதற்கு முன்னாண்ட இந்த மார்ச் மாதத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆயிடுறாங்க. பயிற்சியாகி மீனத்துக்கு போயிடுறாங்க. மகர ராசிக்காரங்களே, உங்களை பிடித்த சனி முற்றிலுமாக விலகப் போகிறது. அதுபோக 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க, ராகு பகவான் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறாங்க. இது போக மார்ச் 15ஆம் தேதி சூரிய பகவானும் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இது போக ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு மகர ராசிக்காரங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஏங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு பிடித்த அந்த சனி பகவான், சனி ஒளிய போகிறது, சனி விலகப் போகிறது. இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த சனி பகவானால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, மனசு எவ்வளவு ரணமாச்சு, நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்க, எவ்வளவு கேவலப்பட்டீங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க, எவ்வளவு துரோகங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த பலன் சொல்வதற்கே எங்களுக்கு உச்சகட்ட சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, உச்ச சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல தான் இந்த பலனை சொல்றோம். இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கிறார். இதனாலேயே உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் கண்டிப்பா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த 7.5 சனிலிருந்து முற்றிலும் நீங்க விடுதலை ஆறீங்க. இது ஒரு பாயிண்ட். இது போக அந்த 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னா, அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம். அப்ப இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்ச பலமா இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, இதுவும் ஒரு முக்கியமான யோகம். அப்ப உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல உச்ச பலமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய குறையாக இருப்பது என்னன்னா, புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் இல்லாமல் எத்தனை தம்பதியர் இன்னைக்கு தத்து குழந்தை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவு கூட வந்துட்டாங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம்
கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். இயற்கையாகவே தரிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது உறுதியாக கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கும். நீங்க வேணா குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதற்கு முன்னாடி எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணினீங்க, இல்லைன்னு சொல்லல. இப்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உறுதியாக கண்டிப்பாக இது நடக்கும். அதுபோக மக்களால் நீங்கள் பெருமை அடைய போகிறீர்கள். மக்களால் சந்தோஷப்பட போகிறீர்கள். உங்களுடைய ஒரு உதாரணத்துக்கு, உங்க பொண்ணு எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. அந்த பொண்ணும் மனஸ்தாபத்தோட, கணவர் சரியில்லை, பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த பெண் இந்த பீரியட்ல இருந்து கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்க மகனை ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தொழில் சரியில்லை, அவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்துருக்காங்க, அது கிடைக்கல. இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருமே நல்ல சந்தோஷமா நல்ல திருப்தியாக வாழலைன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வாழ்க்கையிலுமே எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது. அப்ப இதனால எந்த ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம். பட்ட கவலை போதும். இனிமேல் உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு இந்த பீரியட்ல நல்லது நடக்கவிருக்கிறது. அதை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. அவரும் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க, கேது பகவான். அதுபோக இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு, சூரியன், புதன், இது எல்லாமே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்களா? அப்போ இந்த 9ஆம் இடம் என்பது என்னன்னா பாக்யஸ்தானம். அப்போ இத்தனை கிரகங்களும் 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அங்கே கேதுவும் இருக்கிறாங்க. நான் இதை ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இந்த 7.5 சனியால் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அவ்வளவு கஷ்டத்தையுமே அனுபவிச்சு மகர ராசியில பிறந்ததுனால தான் என்னால இதற்கு மேலையும் சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், கடனை அடைக்க முடியும், என்னை எதிர்த்தவர்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட முடியும், என்னை யார் எல்லாமே என்னால முடியாது, நான் முடிஞ்சு போயிட்டு நினைச்சாங்களே அவங்களுக்கு முன்னாண்ட நான் விழுந்தது விதையாக இருந்தாலும் எழுந்தது மரமாக எந்திரிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு வைராக்கியமா இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வைராக்கியங்கள் பலிக்கும். நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். நீங்க நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீங்க. அதற்குண்டான நேர காலங்கள் உங்களுடைய உள்ளங்கையிலே இருக்குது. நீங்கள் புறப்படுங்கள். கண்டிப்பாக வெற்றியோடு தான் நீங்க திரும்பி வருவீங்க. அது கடனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தத்தோட எதிர்ப்பு போட்டி பொறாமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, யாருனாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்க நல்லபடியா இருப்பீங்க. இது போக நீங்க இப்போ ஒரு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு மார்ச் மாத பலன்களை விளக்கமாக விரிவாக உங்களுக்கு சொல்ல போறோம். நம்ம தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது தனுசு ராசி. அப்ப அந்த தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வருவார். மீனத்துல சுக்கிர பகவான் உச்சம்.
ராகு பகவான் இருக்கிறாங்க, அது போக புதன் பகவான் இருக்கிறாங்க. இது போக மார்ச் மாதம் 15ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான், கன்னியில கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா, கிடைக்காதா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை நாங்க பார்க்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் அற்புதமாக நல்ல நிலையில் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த மாசத்துல மட்டும் 70% உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம கணிச்சிருக்கிறோம். அப்ப அந்த 70% எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம். அப்ப அந்த கேந்திர ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப உங்க ராசியிலிருந்து எண்ணி வர இப்ப தனுசு ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மீனத்துல சுக்கிர பகவான் உச்சம். சுக்கிர பகவானோடு உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் அவங்களும் இணைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறாங்க. இது போக ராகு பகவானும் அங்கே இருக்கிறாங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, பாக்யாதிபதி. அந்த சூரிய பகவானும் மார்ச் 15ஆம் தேதி அங்கிருப்பாங்க. அப்போ இந்த கேந்திர ஸ்தானத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைவது நல்ல விஷயங்க. அப்போ குரு பகவான் ரிஷபத்துக்கு போயிட்டாரு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது குரு பகவான் வீட்டுக்கு வந்துட்டாரு. இது கிரக பரிவர்த்தனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனை யோகமானது. அப்ப இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது நல்லதாக இருக்கும். அப்போ இப்ப சூழலை நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஒர்க் டென்ஷன், வேலையில கொஞ்சம் டென்ஷன், குழப்பம், இந்த வேலை நீடிக்குமா நீடிக்காதா, இந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற குழப்பம். இல்லைன்னா அந்த வேலையில நமக்கு ஏதாவது மாற்றங்கள் உருவாகுமா, நாம நினைச்ச இடத்துல நமக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குமா, இடம் மாறி போகலாமா போகக்கூடாதா, இடமாற்றங்கள் நமக்கு கிடைக்குமா, இப்படிங்கிற குழப்பங்கள் இருக்குது. கண்டிப்பாக குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே குழப்பங்கள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ அந்த குழப்பம் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வேலையில ஒர்க் டென்ஷனா இருக்குதுங்களா, அந்த டென்ஷன் கிளியர் ஆகி அந்த வேலையிலிருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு சுப்பீரியர் ஆபீசரோ உங்க மேனேஜரோ உங்க மேல நல்ல ஒப்பீனியன் இல்லை, உங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, இல்லை அவங்க மூலமா டென்ஷன் பிரச்சனை அப்படி இருக்குன்னா, அந்த பிரச்சனைகள் அந்த டென்ஷன் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக குறையும். நீங்க வேணா பார்ப்பீங்க, இது உறுதியா நடக்கும். அப்போ நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகக்கூடிய யோகங்களும் இந்த பீரியட்ல நல்லா இருக்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு மாற்றங்கள் உறுதி. இப்போ கணவனும் மனைவியும் இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறீங்க, நீங்க பிரிஞ்சே இருக்கிறீங்க, எங்களால் சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழப்பங்கள், ஒரு வேதனையாகவும் இருக்கிறீங்க. அந்த வேதனை எல்லாமே இந்த பீரியட்ல தீரும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு, 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த மாற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும்.
இது போக பார்த்தீங்கன்னா தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நம்ம தொழிலில் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினாலும் நாங்கள் முன்னுக்கு வர முடியல. அதில் ஏதாவது மாற்றங்கள் உருவாகுமா, சின்ன சின்னதாவது நாங்கள் வளர முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுடைய மன குமரல், உங்களுடைய மன வேதனை எனக்கு புரியுது. அந்த வேதனைக்கு இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, சனி, சுக்கிரன், சூரியன், புதன், இந்த அனைத்து கிரகங்களும் அதனுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க இல்லையா? இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இது ஃபர்ஸ்ட் சுய தொழிலை குறிக்கும், சொந்த தொழிலை குறிக்கும். அப்ப அந்த சொந்த தொழில் செய்யறவங்க எல்லாருமே கண்டிப்பாக மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக குறிக்கும். அப்ப இந்த வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யறவங்களும் இந்த 5 கிரகங்கள் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், இது போக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்க தொழில் நல்லா இருக்கும். இது உண்மை, இது உறுதி, இதை நம்புங்க. அப்ப இந்த மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது. நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், நல்ல பிஸ்னஸ் கிடைக்கலாம். பிஸ்னஸ் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்களால நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒருத்தரை நம்புறது, இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய சொந்த பந்தத்தால் உங்களுக்கு மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்காது. அவங்கனால அவஸ்தி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெட்டது, அவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது, இது எல்லாமே இருக்குது. அதனால சொந்த பந்தத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே மூல நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? கேது பகவானுடைய நட்சத்திரம். அந்த கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த கேதுவை குரு பார்க்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் பார்க்குது. எல்லா கிரகங்களும் பார்க்கறத விட அந்த குரு பகவான் கேதுவை பார்க்கறதுனால மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நீங்க எடுத்த காரியங்கள், நீங்கள் முயற்சி பண்ணிய காரியங்கள், நீங்க முயற்சி பண்ண போகும் காரியங்கள் கண்டிப்பாக நல்லதா நடக்கும். ஒன்றும் கவலையப்படாதீங்க. இந்த பீரியட்லேருந்து நல்ல மாற்றங்கள் உருவாகும். அதுபோக பூராடம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவானும் இப்போ உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம். அப்ப இந்த விடிவு காலத்தின் பயனாக சுபகாரியங்கள் நடக்கும். நீங்க எடுத்த காரியம் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவீங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. எந்த ஒரு குறையுமே இல்லை. அது போக உத்திராட நட்சத்திரம். அப்போ அது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அந்த உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி. இன்னைக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறதுனால அந்த பாக்யாதிபதியுடைய செயல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்க கஷ்டத்திலிருந்து, கடன்ல இருந்து, நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடந்து நல்லது நடக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி நல்லது நடக்கும். இது எல்லாமே நல்ல பலன் தான் உங்களுக்கு நடக்குது. அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு சில தடங்கள்லாம் வரும் இல்லையா? அந்த தடங்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில தடைகள், சில சோதனைகள், சில குழப்பங்கள்,
இதெல்லாமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட வேண்டாம். குரு பகவானை மட்டும் வியாழக்கிழமை நாளில் தேடி போய் கும்பிடுங்க. கண்டிப்பாக மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல் உங்களுக்கு விலகும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவை நம்ம ரொம்ப டீப்பாக போய் கணிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கோசரம் தான். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் இப்போ சனி திசை நடக்கிறக்கோ இல்லை ராகு திசை நடக்கிறக்கோ சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ராகு திசை சனி திசையில் இருக்கிறவங்க அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க, சனி எங்கே இருக்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில், இதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் அமையும். அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.